டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. ரீவைண்ட் பண்றா. க்ளோஸ் பால் டைட் பண்ணு. என்ன இது? வணக்கம் டோலர்களே. லாஸ்ட் வீக் நம்ம சேனல்ல பாலையாவுடைய பகவந்த் கேசரி ரோஸ்ட் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா, ப்ரோ ஸ்கந்தா ரோஸ்ட போடு, ஸ்கந்தா படம் ஒன்று வந்திருக்கே அதை செஞ்சு விடுப்பா. இந்த ஸ்கந்தா படத்தை பாத்தியா இல்லையா ப்ரோ, இப்படி எல்லாம் வருது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா உண்மையாவேப்பா நீங்க எல்லாம் சொல்லு வரைக்கும் அப்படி ஒரு படம் வந்ததே எனக்கு தெரியாதுன்னா பாருங்களேன். சாலா நீ யாருடா? அப்புறம் அப்படி இப்படின்னு தேடி பார்த்ததுல நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட பேரரசு போயப்பட்டி ஸ்ரீனுவோட படங்க அது வெயிட்டான ஒரு சம்பவம் மாட்டி இருக்குதுங்க. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? கேமராமேன் சார் ரெடி, ராம் ரெடி, ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். எருமையா ஓபன் பண்ணா ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு கோர்ட் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப அவரோட வக்கீல் பதறாப்புல, ஐயோ நீங்க எவ்வளவு நல்லவரு, நீங்க போய் எங்க அப்படி ஒரு பொய் குத்தத்தை ஒத்துக்கிட்டு தூக்கு தண்டனை வாங்குறீங்க அப்படின்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப என் உசுரை விட என் பொண்ணோட உசுறு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்ல கட் பண்ணா சாரோட பொண்ணை காட்டுறாங்க. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அது ஹாஸ்பிட்டலா இல்ல ஐமேக்ஸ் தியேட்டரான்னு தெரியல. ஏன்னா ஒரு 100 இன்ச் டிவி இருக்குது. அங்க சோஃபா எல்லாம் போட்டு டாக்டர்ஸ் எல்லாம் ஒய்யாரமா உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ அந்த டிவில அந்த தூக்கு தண்டனை நியூஸ் எல்லாம் போக அந்த பொண்ணுக்கு பல்ஸ் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. ஐயோ இதை எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. மறுபடியும் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? பேண்ட் டைட்டா இருக்கு, கோட் லூசா இருக்கு. வேற யாராவது எடுத்து போட்டுக்கிட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். ஆர் யூ ஷூர் நான் டாக்டர் தானா? ஸ்விட்ச் ஆஃப் தி டிவி. இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணது அவங்க அப்பாக்கு தூக்கு தண்டனைங்கிற நியூஸ். இனி எப்பவும் டிவி ஆன் பண்ணாதீங்க. பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். டாக்டர் டாக்டர் ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்குது டாக்டர். இவங்க டாக்டர் தானா, இது ஹாஸ்பிடல் தானா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. கட் பண்ணா அந்த வக்கீல் சொல்றாப்ல, இப்படி பொய் குத்தத்துக்காக உங்க உயிரையே இழக்க தயாராயிட்டீங்கல்ல, உங்களை காப்பாத்த வருவான் சார், ஒருத்தன் வருவான் சார். உங்க மௌனமே புயலா மாறி வருமோ, உங்க கண்ணீரை வெள்ளமா மாறி வருமோ, இல்ல உங்களுக்கு அந்த அநியாயமே ஆயுதமா மாறி வருமோ, முடிவு பண்றது அவன் சார், அந்த ஆண்டவன் சார். ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சா ஹீரோவை காமிப்பாங்கன்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. மறுபடியும் அங்க ஒரு கட் வச்சா சிஎம் வீட்டு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஒரே கோலாகலமா நடைபெறுது. கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள, சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸோட வண்டிங்க, அவ்வளவு கேட்டரிங் வண்டி கூட வந்து போலாங்க. ஆனா இது சிஎம் வீட்டு கல்யாணம் ஆச்சு. அதனால ஃப்ரேம்ல ஆங்காங்கே ஒரு ஹெலிகாப்டர் ஒன்னு பறந்து இருக்குது. அந்த மேட்டருக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ சிஎம் அவர் பெரியப்பாக்கு இன்ட்ரோ கொடுக்கறாப்ல. எங்க பெரியப்பா வணக்கம்மா, இவர் இல்லாம நாங்க யாரும் இல்ல. இப்போ அங்க தெலுங்கானாவுடைய சிஎம் பையன் வருவாங்க. அவன் என்ன பண்ணுவானா, இந்த கல்யாணம் நடக்கிறதுல சிஎம் பொண்ணு அதை தூக்கிட்டு போயிருவான். ருக்கோ ஜாரோ, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி சார் எதுல பொண்ணை தூக்கிட்டு போவாரு தெரியுமா? அண்ணன் எடுத்துக்கிட்டேன். யோ சிஎம் பையனா உங்க இஷ்டமேனிக்கு உருட்டுவீங்களா? படமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாம். இப்படிதாங்க இந்த ஹெலிகாப்டர்ல கடத்திட்டு போன பொண்ணுனால நம்ம மானமே போக போகுது அப்படின்னு சிஎம் குடும்பம் கவலைப்பட்டு இருக்கும் பொழுது, இப்ப என்னங்கடா மானம் போகாம கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளவுதானே அப்படின்னு சிஎம் ஒண்ணு பண்ணாப்ல. யோ இனியா கொன்னுட்ட, இவ்வளவு நேரம் பெரியப்பாவை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தியா? எங்க பெரியப்பா சோ பெரியப்பா செத்துட்டாப்ல, கல்யாணத்தையும் நிறுத்திட்டாங்க. அது சரி, ஏன் திமிங்கலம் எப்படி தலைய திருப்பின பெரியப்பா தலை மறுபடியும் நேராச்சு? இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சரி நம்ம மேட்ருக்கு வருவோம். சோ அந்த ஆந்திரா சிஎம் என்ன பண்றாருன்னா, தெலுங்கானா சிஎம்க்கு காலை போட்டு, உன் பையன் அனுப்பி என் பொண்ணை தூக்கிட்டல, ஓ ஏரியாலயே வந்து ஒன்னும் போடுறா அப்படின்னு சொல்றாப்ல. பதிலுக்கு தெலுங்கானா சிஎம் மட்டும் என்ன கொக்கா, நீ ஆம்பளையா இருந்தா வந்து தொடரா பாக்கலாம்னு சொல்லிடுறாப்ல. சோ ஆந்திரா சிஎம் தெலுங்கானா சிஎம் போடுறதுக்கு ஒருத்தனை செட் பண்றாப்ல. அவன் போய் ஒரு ஸ்னைப்பர்லாம் வாங்கிட்டு அவங்க ஊர்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது போல, அங்க வர சிஎம் போடுறதுக்காக போறான். பிளான் என்னன்னா, அங்க காளமாடெல்லாம் கூட்டின்னு வருவாங்க. அந்த காளமாட்டுக்கு இவங்க கொண்டு போற ஊசியை குத்துனதும் அதுக்கு மதம் புடிச்சு ஓட ஆரம்பிச்சிரும். அந்த கேப்ல சிஎம் போட்டுருவாங்க. இதுதான் பிளான். ஆனா அங்கதான் ஒரு சின்ன திருத்தம். இந்த காளமாடெல்லாம் கூட்டினு வரது யாரு தெரியுமா?
அது என்னடா உஸ்தாத் ராம் பொத்தினேனி, இது புதுசா இருக்குனே, இது புதுசா இருக்குது. உஸ்தாத் ராம் பொத்தினேனி எங்க பாப்போம். Who is Ustad of Tollywood? Ram Pothineni used to be referred to as வந்து பாத்தியா யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. ஓ அப்படியா விஷயம். என்ன நம்ம ராம் சார்னே வச்சுப்போம். இந்த ராம் சார் என்ன பண்றாருன்னா காலமாட வச்சே ஊசி போட வந்தவனுங்களை எல்லாம் லெஃப்ட் ரைட்னு வாங்கி சிஎம்ஐயும் காப்பாத்திடுறாரு. சிஎம் சொல்றாரு காலை அடக்கிட்டால இவன் தாயா ஃபெஸ்டிவலோட வின்னரு. He is the man. எருமையை வச்சு வேடிக்கை காட்டுறவல்ல, அடக்குறவன் தான் வின்னர். அனௌன்ஸ் பண்ணுங்க. கட் பண்ணா ஹீரோயினோட என்ட்ரி. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம தெலுங்கானா சிஎம் உடைய பொண்ணுதான். அவங்களோட கேரக்டர் எப்படின்னா தான் சிஎம் பொண்ணுனே வெளியே காட்டிக்க கூடாதான், தனக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப அவங்க படிக்கிற காலேஜ்ல தான் நம்ம ஹீரோ சாரும் படிக்கிறாரு. என்ன ஹீரோ ஸ்டூடெண்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கே ஷாக்கான எப்படி ஹீரோ சார் என்ன சொல்லிட்டு திரிவாரு தெரியுமா? சிஎம் பொண்ணு கிட்டே போய் நான் சிஎம்மோட மாப்பிள்ள, சிஎம் பொண்ணு என்ன வெறித்தனமா லவ் பண்ணுதுன்னு சொல்லுவாப்ல. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்கு மேல செம லவ். என்ன கட்டிக்கோன்னு ஒரே டார்ச்சர். ஐயோ அண்ணே இன்னும் ஒரே வாட்டி எப்படி உங்களை கட்டிக்க கேட்டாங்க? என்ன கட்டிக்கோன்னு ஒரே டார்ச்சர். கிட்ட போனா பாஞ்சு வருது டாக்டர். இது கட்டிக்க கேட்டா மாதிரி தெரியலையே. இது போக அண்ணன் அந்த பொண்ணு கிட்டயே அந்த பொண்ணை பத்தி வர்ணிப்பாரு பாருங்க. என்ன பார்த்தா அப்படியே துணியெல்லாம் கிழிச்சுக்குவா. குதிரை தெரியும்ல உனக்கு, அப்படி கணைப்பா. என்ன பார்த்த உடனே முத்தம் கொடுப்பா பாரு, பச்சக்குன்னு. அவ ஹக் எப்படி இருக்குன்னு சொல்லுவா, இறுக்கமா இருக்கும். தள்ளுறா மோல. யோ உனக்கு உடம்பு சூடேறி கண்ணு காது மூக்கு வாயினி எல்லா பக்கமும் வலிஞ்சுன்னு இருக்கியா? நீ ஒண்ணு பண்ணு. நம்ம கிட்ட கட்டில் உடைஞ்சா காளான் சூப்புன்னு ஒரு சூப் இருக்கு, அதை சாப்பிட்டா குதிரை பவர் வரும். சோ காஜி முத்தி போன ஹீரோ சிஎம் பொண்ணைய பார்த்து உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, நீ ஒரு ஆவரேஜான ஃபிகர் தாமா அப்படின்னு சொல்ல, இதுல டென்ஷனான சிஎம் பொண்ணு வீட்டுக்கு போய் தன்னுடைய அண்ணன் கிட்டையும் அண்ணி கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அண்ணன் அண்ணி வேற யாரும் கிடையாது, ஆரம்பத்துல சிஎம் பொண்ணை தூக்கிட்டு வந்து அந்த தம்பதிகள். சோ டென்ஷன்ல இருக்கேன்னு சொன்னா எல்லார் வீட்டுல என்னங்க சொல்லுவாங்க? தண்ணி குடி, தூங்கு, ரெஸ்ட் அடி, இப்படி தானே சொல்லுவாங்க. ஆனா இவங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இரிட்டேஷன் குறையணும்னா மெடிடேஷன் வேலைக்காகாது, பப்புக்கு போய் மெடிகேஷன் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். கடுப்பா இருந்தால் கட்டிங் போடு அப்படின்னு சொல்ற குடும்பம் சார் இது. இந்த படத்தை போய் கிரிஞ்சுன்னு சொல்ற நீ ஜெய். சோ குடும்பம் செய்தமா அண்ணன் தம்பி தங்கச்சி மற்றும் அண்ணி எல்லாம் கட்டிங் போடுறதுக்காக பப்புக்கு போறாங்க. நல்லதொரு குடும்பம் பப்புக்கு போனா அங்கேயும் நம்ம ஹீரோ சார். இன்னொரு பக்கம் ஆரம்பத்துல அந்த சிஎம் போட வந்தாங்கல்ல ஒரு குரூப், அவங்க நிக்கிறாங்க. ஆனா வளமா போலத்தான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஹீரோ குறுக்க வந்து சிஎம் பையனை போடுறதுக்காக வெயிட் பண்ண அந்த கேங்கோட ஆட்டத்தை கலைச்சிடுறாப்ல. அன்னைக்கு திருவிழாக்கு வந்தவனும் நைட்டு பப்புக்கு வந்தவனும் ஒரே ஆள் தானே. இது இப்படி இருக்க இந்த தெலுங்கானா சிஎம் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா அவர் பையன் தூக்கிட்டு வந்த பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. சோ சிஎம் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம ஹீரோ சாரை இன்வைட் பண்றாங்க. அண்ட் தெலுங்கானா சிஎம் ஆந்திரா சிஎம்க்கு லிங்க் அனுப்புறாரு. வெப் லிங்க் அனுப்பி வை. ஆல்ரெடி அனுப்பிட்டேனா? எங்க ப்ரோ டெலிகிராம்லயா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நிச்சயதார்த்த வீடியோ லிங்க் லைவ் மேன் லைவ். இப்ப தெலுங்கானா சிஎம் சொல்றாப்ல, அவன் எனக்கு லிங்க் தான் அனுப்புனா, நான் அவனுக்கு அவனை போடுறதுக்கே கல்யாணத்துக்கு ஆள் அனுப்பிட்டேன்டானு. இந்த கேப்ல பார்த்தா ஆரம்பத்துல இருந்து ஒருத்தர் சுத்தினதுனால ஸ்னைப்பரோட சிஎம் போடுறதுக்கு அவனை போலீஸ் பிடிச்சிருவாங்க. அப்ப யாருடா சிஎம் போட வந்த ஆள்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். If my guess is right, அவன் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டான். ஐயோ அது சிஎம் வீடியா? ஏதோ தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி வாரீங்க. வெயிட்டுங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் இருக்கு. ஹீரோ யாருன்னா ஆந்திரா சிஎம் தெலுங்கானா சிஎம் போடுறதுக்கு ஒருத்தனை அனுப்ப அந்த பக்கி ஹீரோட மச்சி நிச்சிக்கிட்டே ஏதோ தகராறு பண்ணிருப்பான் போல. அதுக்கு ஹீரோ கிளம்பி வந்து அவனை போட்டு தள்ளிடுவாரு. அதுவும் எப்படி போடுவாருன்னா ஒரே வெட்ல ரெண்டு ஆயிடுவேன். உங்க அப்பனோட சுண்டக்காரன் நினைச்சியா? அபிஷேக் கூல் டவுன். வேட்டைக்கு கிளம்பிடுச்சு புலே, அத்தனை ஓனாயும் பலே. ஆண்டவா ஒண்ணு அவனை ஊமையாக்கு, இல்லன்னா என்ன செவிடாக்கிடு. What a joke. படம் தொடங்கும் பொழுது ஜெய் பாலையான்னு நம்ம கிரிஞ்சி ஸ்டாருக்கு தேங்க்ஸ் கார்டு போட்டாங்க. அப்பவே உஷாரா இருக்கணும். மீண்டும் ஜென்மம் எடுத்தாயே அம்மா. கடமா ஏகோ கடமா பாலையா அதானே? ஆமா பாலையா ஆமா அந்த வீரம் வேகம் எல்லாம் பாலையா சந்தேகமே இல்ல. ஆமா
ஹேய் நல்லா பண்றாங்க, நீ நல்லா பண்ற. சோ கிரிஞ்சி ஸ்டார்க்கே டஃப் கொடுத்து ஃபைட்ல அவனை போட்டதுல ஆந்திரா சிஎம் சொல்லிராப்ல, நீ அவனை கொன்னுட்டல பரவாயில்ல, இதே மாதிரி என் பொண்ணை தெலுங்கானா சிஎம் கொண்டு போய் சாரி திருத்தம் தெலுங்கானா சிஎம் பையன் கொண்டு போய் வச்சிருக்கான், அவளை போய் நீ கூட்டிட்டு வந்தனா பாதி ஆந்திரா உனக்கு தந்துறேன்டா அப்படின்னு சொல்ல, அதனால தான் நம்மால கிளம்பி அங்க போயிருக்காப்ல. ஆமா ஆந்திரா என்ன ஆயா கடை ஓட்டவடையா பாதி பிச்சு குடுக்கிறதுக்கு? ருக்கோ ருக்கோ ஜாரோ இன்னும் இருக்குது. இப்போ விட்ட இடத்துக்கு வருவோம். சிஎம் வீட்டுக்கு பாம் போட்டு உள்ள நுழைஞ்சாருல, சிஎம் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மிலிட்டரி, எப்படி மிலிட்டரியோட பாதுகாப்பு இருக்குது, அது போக ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் இருக்காங்க. ஆனா அண்ணே ஏதோ தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி உள்ள 4 நாட்டு வெடிகுண்ட போட்டுட்டு போயினே இருப்பாரு. உனக்கு துப்பாக்கி ஒரு கேடு, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பாரு. அண்ணன் உள்ள போய் மிலிட்டரியோட ஃபைட் பண்றது, டிஜிபியை போட்டு தள்ளுறதுன்னு குரலை வித்த மேக்ஸ் காட்டின்னு இருப்பாரு. சரி அண்ணன் ஃபைட் எல்லாம் முடிச்சிட்டு ஆந்திரா சிஎம் உடைய பொண்ணை கூட்டிட்டு போறன்னு பார்த்தா, தெலுங்கானா சிஎம் உடைய பொண்ணு இருக்கல தாங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு கிளம்புறாரு. அது ஏன் பொண்ணுடா? அவனுக்கு அவன் பிரச்சனை. யோ அங்க அவன் வீட்டையே ஓட்டவட மாதிரி மாத்தி வச்சிருக்கான், அதுவும் கண்ணுக்கு தெரியல, ஏதோ பொண்ணை மாத்தி கூட்டிட்டு போறாரா, ரோசம் பொத்துக்கிட்டு வருது. ருக்கோ ருக்கோ ஜாரோ. இன்ஃபேக்ட் ஹீரோ சார் என்ன ஆந்திரா சிஎம் பொண்ணை கூட்டு போக வந்தாரு நினைச்சீங்களா? அவர் 2 சிஎம் பொண்ணையும் கூட்டு போக தான்டா வந்தாரு. அண்ணன் ஒரு பொண்ணுனாலே குஷி ஆயிருவாரு, இன்னைக்கு 2 இருக்குது, என்னெல்லாம் நடக்க போகுதோ. அப்பதாங்க சிஎம் கேக்குறாப்ல, யாரா நீ, உனக்கு என்ன வேணும்? அதுக்கு அண்ணன் ஏதோ பெருசா சொன்னாரு, அது என் வாயிலேயே நுழையல, நீங்களே கேட்டுக்குங்க. உண்மையிலேயே யாரா நீ? யாரோட ஆள் நீ? டேய் அது சிஎம்பிடா இல்ல ஜேபாக் ஸ்டேடியமாடா, எவனோ உள்ள நுழையறீங்க. ஆனா ஒண்ணுடா, ஒரே படத்துல ஒட்டுமொத்த ஸ்டேட் சிஎம் குண்டான மரியாதையை துவம்சம் பண்ணிட்டீங்கடா. டேய் சரி ஹீரோ சார், நீங்க யாருன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. ருத்ரகண்டி ராமகிருஷ்ண ராஜோ. அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த 2 ஸ்டேட் சிஎம்க்கும் இந்த மனுஷனுக்கும் ஏதோ தகராறு போல, அதுக்கு தான் செகண்ட் ஹாஃப்னு ஒன்னு இருக்குதுல, அதுல காட்டுவாங்க. அண்ணன் 2 பொண்ணையும் தூக்கிட்டு ஹெலிகாப்டர்ல கிளம்பிட்டாரு. வா சுருதி. இங்க விடுறாங்க இன்டர்வல். நியூ பியர் அன்லாக்டுங்க. குட்டி சுமோல பொண்ணு கடத்தின ட்ரெண்ட் போய் ஹெலிகாப்டர்ல பொண்ணு கடத்தின ட்ரெண்ட கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை படத்துல இந்த கர்மத்தை பார்க்கணுமோ தெரியல. ஐயோ போயப்பட்டி ஸ்ரீனு நல்லா இருக்கியா, வியாபாரம் நல்லா இருக்குது, நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. கட் பண்ணா தலைவன் கடத்தின பொண்ணோட அவரோட குக்கிராமத்துல போய் தர இறங்குறாரு. 2 பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான், ஆனா அந்த ஊரே கைத்தட்டி கொண்டாடுறாங்க. அப்போ சிஎம் பொண்ணு, செய் சிரிக்கிற நீ, யூ காய்ஸ் ஆர் பேட் காய்ஸ், என்னையா பண்ணி போட்டாங்க அப்படின்னு கேட்க, ஹீரோவோட அப்பா பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. உங்களை எல்லாம் ஏன் கடத்திட்டு வந்தோம் தெரியுமா? என் நண்பனுக்காக, என் நண்பனை காப்பாத்தணும்ன்றதுக்காக. கட் பண்ணா ஆரம்பத்துல தூக்கு தண்டனை கைதியா ஒருத்தரை காட்டினாங்கல்ல, அவரை காட்டுறாங்க. அவர் ஒரு பிசினஸ் மேன், ஒரு பிரஸ் அக்கா அவரை பத்தி பெருமையா பேசின்னு இருக்காங்க. வெயிட், இந்த பிரஸ் அக்கான்னு சொன்னதுதான் ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த ஸ்கந்தா யூனிவர்ஸ்லயே பிரஸ்ல ஒரே ஒரு அக்கா தான் ஒர்க் பண்றாங்க. ஏன்னா பிரசன்ட்ல அந்த பிசினஸ் மேனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த நியூஸை கவர் பண்ண வந்ததும் இந்த அக்கா தான். நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம பல நாடுகள்லயும் தனக்குன்னு ஒரு கிரேட் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்ட ருத்ரகண்டி ராமகிருஷ்ண ராஜு சார் பிளாஷ்பேக்ல நியூஸ் கவர் பண்ண வந்ததும் இவங்க தான். மொத்த உலகமும் பெருமையா ஃபீல் பண்ற தி மில்லேனியம் டெக்னாலஜி பிரைஸ். அவ்வளவு ஏன் கிளைமேக்ஸ்ல நியூஸ் கவர் பண்ண வரது இவங்க தான். இவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா அக்காவை நியூஸ் வாசிக்க அரை நாள் வாடகைக்கு கூட்டு வந்தீங்களாடா? சரி இப்போ இந்த பிசினஸ் மேன் என்ன பண்றாப்லனா, அவரோட நண்பரோட, அதாங்க நம்ம ஹீரோவோட அப்பாவோட ஊருக்கு போறாப்ல. அங்க போய் அங்க இருக்க எல்லாத்தையும் கேக்குறாப்ல, சொல்லு உன் புள்ள என்ன பண்றான்? துராஜன் பையன் என்ன பண்றான்? சிட்னில செட்டில் ஆயிருக்கான். என் பையன் மலேசியால இருக்கான். மாஸ்கோல இருக்கான். என் பொண்ணு ஜெர்மனில இருக்கா. அச்சோ பூரா பயல்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்களே. யோ ஹீரோ அப்பா, உன் புள்ள என்ன செய்யறான்? உன் பையன் என்ன பண்றான்டா? என் பையனா? அதோ அவனிய கேளு. ஓ நீ இங்கேயே தங்கிட்டியா? சார் முழு நேர வேலையாவே இந்த வேலையை தான் பார்த்துன்னு இருக்கீங்க. காஜி இருக்கலாம் சாரே, அதுக்கு நீ இவ்வளவா? சான்ஸ் கிடைச்சா உரியலாம், ஊ பண்ண கூடாதுன்றான். பாரதியார் பாரதியாரா பாரதி ராஜாவா? அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஹீரோ சார கட்டுனா இவரை தான் கட்டிப்பேன் அப்படின்னு பொண்ணுங்க எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. விடுங்க இந்த பிளே பாய விடுங்க, நான் வளவளடாம மேட்டர் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இந்த 2 ஸ்டேட் சிஎம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தங்களோட பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்தணும்ன்றதுக்காக அந்த பிசினஸ் மேன் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்பாங்க. அவர் மாட்டேன்னு சொல்லிடுவாப்ல. அதனால அவர் பொண்ணுங்கள்லாம் வச்சு தொழில் பண்றாரு மற்றும் பல கொலைகள்லாம் பண்ணிருக்காருன்னு பொய் கேஸ் போட்டு அவரை உள்ள தள்ளி தூக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால அவரோட ஃப்ரெண்டோட மகன் அந்தாங்க நம்ம பிளே பாய் அவங்க வீட்டுக்குள்ளேயே பூந்து, அதாவது சிஎம் வீட்டுக்குள்ளேயே பூந்து
போலீஸ், மிலிட்டரி மற்றும் சிஎம் உடைய தனிப்படையெல்லாம் அசால்ட்டா தாக்கி விட்டு உன்னை தூக்கி கொண்டு வந்து விட்டார். இதுதான் கதை சுருக்கம். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இப்ப நீங்க கேட்கலாம், யோ ஒரு சிஎம் வீட்டுக்குள்ளேயே பூந்து இருக்கான், சிஎம் தொட்டு இருக்கான், போலீஸ் மிலிட்டரி இதெல்லாம் பொழந்து கட்டி இருக்கான், ஒரு ஸ்டேட்டே ஒண்ணு சேர்ந்து அவனை தீத்து கட்டிடாதுன்னு போனாங்களே. பிளே பாயை தேடி பிளே பாய் ஊருக்கே போனாங்களே. ஒரு பக்கம் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ், இன்னொரு பக்கம் மிலிட்டரி, இன்னொரு பக்கம் போலீஸ்னு இறங்குறாங்க. ஆனா தலைவன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தேங்காய் உடைப்பாங்கல்ல, அதுல ஒரு அடி. மிலிட்டரிக்கு நல்ல ஒரு இருப்பு கோடாரிங்க, அதுல ஒரு அடி. அப்புறம் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு கணக்காங்க, அவங்களுக்கு ஒரு இரும்பு ராடுங்க, அதுல ஒரு அடி. போன மொத்த கேங்கும் காலி. கண்ணாவது மயிராவது இருந்தாலும் இப்படி ஒரு படத்தை எடுத்து அந்த தியேட்டர்ல விடுறீங்கல்ல, தனி தைரியம் வேணும்பா உங்களுக்கு எல்லாம். இதுக்கு என் தலைவர் பாலையா எவ்வளவோ தேவலாம் போல இருக்கு. நாங்க என்னடானா கர்ணன், ஜிகர்தண்டா, டபுள் எக்ஸ்னு போலீஸ் மக்களை கொடுமை பண்றாங்கன்னு படம் எடுத்துன்னு இருக்கோம். அங்க பாருங்கயா, நம்ம பிளே பாய் ஒரு ஸ்டேட் செக்யூரிட்டி போர்ஸையே கொடுமை பண்ணின்னு இருக்காயா. இதெல்லாம் யாராவது படமா எடுப்பீங்களா? யோ போயப்பட்டி ஸ்ரீனு, அருமை அருமை. கலக்குப்பா கலக்கு. என்ன ப்ரோ இதுக்கு பிறகு படம் இருக்குதா? அப்படின்னா இருக்குது. இனிதான் சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அதாவது இப்ப போன டாஸ்க் போர்ஸே காணா போனமாயிருச்சு. இதுக்கு மேல என்ன? அதனால கிளைமேக்ஸ்ல 2 ஊர் சிஎம்மே கிளம்பி போயிடுறாங்க. என்னதான் அவனுக்கு பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? இப்ப இந்த பிசினஸ் மேன் வேணும், அவ்வளவுதானேடா. இனிமே எவனாவது இவனை தேடி வந்தீங்க, கோர்ட்ல எவனாவது இவனை பத்தி வாயை திறந்தீங்க, என்ன நடக்கும்னு உங்களுக்கு காட்டுறதுக்குடா. அது எப்படி நடக்கும்னு தெரியுமா? இப்படி 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 ஐயோ என்னையா பண்ண? இப்ப இது எப்படி இருக்கு தெரியுமா? அது எப்படி நடக்கும்னு தெரியுமா? இருன்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. அவனுங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சிருக்காதியா. இப்படி இப்படி இப்படி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அப்புறம் என்ன, ஏன் ஒரு ஆளு மேலையாடா ஈட்டி வீசுனீங்க அப்படின்னு நம்ம பிளே பாய் வெகுண்டு எழுந்து 4 சூப்பர் ஹீரோ ஃபைட் எல்லாம் பண்ணாரு. பாக்கணுமே. சிஎம் ஆளுங்க இந்த வாட்டி உஷாரா அவனை புடிச்சு மண்டை மேலேயே 2 வச்சு படுக்க வச்சிடறாங்க. அப்பாடா பிளே பாய்க்கு ஒரு முடிவை கட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒருத்தன் டிராக்டர்ல வீலிங் பண்ணிட்டே என்கிட்ட வரான். அடுத்ததா மேடம் கைத்து மேலே நடக்க போறாங்க. பைக்ல வீலிங் பண்ணி பாத்திருப்பீங்க, எவனாவது டிராக்டர்ல வீலிங் பண்ணி பாத்திருக்கீங்களா? யோ யார் நீ கோமாளி கிளைமேக்ஸ்ல வந்து சரசம் பண்ணின்னு இருக்க அப்படின்னு பார்த்தா அது இன்னொரு பிளே பாய்ங்க. ஐ மீன் ஹீரோ டபுள் ஆக்ஷன். நம்ம ஹீரோ பிளே பாய் குமார் மாதிரியே இன்னொருத்தன் வரான். அவர் வந்து யார் எவர்னு கூட சொல்லாம இன்னொரு அவெஞ்சர்ஸ் ஃபைட். டேய் இன்னும் எவ்வளவு தூரம்டா இந்த பிட்டை ஓட்டுவீங்க? முடியலடா டேய். மூளைய கலட்டி வச்சுட்டு பார்த்தா கூட இந்த படத்தெல்லாம் பாக்குறது கஷ்டம்டா. சரி யாரா அவன் கிளைமேக்ஸ்ல இன்ட்ரோ ஆகுறானேன்னு பார்த்தா இவரு அந்த பிசினஸ் மேன் இருந்தாருல, அவரோட பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா. ஃபாரின்ல இருந்த பெரிய கேங்ஸ்டரை போட்டு தள்ளிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காப்ல. இந்த ஹீரோ அண்ணன் தம்பி, ட்வின்ஸ், கசின் பிரதர்ஸ், கர்மம் சின்ன வீட்டுக்கு பிறந்த பையன் அப்படி எதுனாவது வைப்பாங்கன்னு பார்த்தேன், வைக்கல. 2 பேரும் அனோனிமஸ் தான், இருந்தாலும் பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்புறம் என்ன, கிளைமேக்ஸ்ல 2 துருவங்களும் சண்டை போட்டு அந்த 2 சிஎம்மும் தப்பு ஒத்துக்குறாங்க. இதெல்லாம் பண்ணது நீங்களா சார்? எஸ், நாங்க தான் பண்ணோம். ஆனா எனக்கு ஒரு டவுட்டுங்க, இவ்வளவு கலவரத்துல நம்ம பிளே பாயோட அப்பா தோட்டத்து பக்கம் ஒதுங்கினதை யாரும் கவனிக்கல, அதை காட்டவும் இல்ல. பாத்தீங்களா? ஐ அப்ரிசியேட்டட். இல்லனா எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? வெயிட் 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 வெயிட், கிளைமேக்ஸ்ல ஏதோ ஒன்று போட்டீங்களே. எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. ஆமா, ஏதோ KGF 2 முடிச்சிட்டு 3க்கு லீடு விடுறதா நினைப்பு. அதுவும் எப்படி லீடு விட்டாங்க தெரியுமா? இவர் ஃபாரின்ல கேங்ஸ்டரை போட்டு தள்ளிட்டு தானே இங்க வந்திருக்காரு. அவர் எப்படி போட்டாரு, யாரா போட்டாருன்றதெல்லாம் காட்டுவாங்களாம். ஒருவேளை ஹீரோ அப்பா தோட்டத்து பக்கம் ஒதுங்கினது பார்ட் 2ல வரும் போல. ஆனா ஒண்ணுடா, ஒரே ஒரு படம் தான் எடுத்தீங்க. 2 ஸ்டேட் சிஎம், மிலிட்டரி, டாஸ்க் போர்ஸ், போலீஸ், சிஎம் தனிப்படைன்னு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டீங்கடா. பாலையாங்கில் பாலையாங்கில் இருக்கீங்களா? கவனமா இருங்கப்பா, உங்களுக்கு போட்டியா ஒருத்தன் வந்திருக்கான், அவ்வளவுதான் சொல்லுவேன், பாத்துக்கோங்க.
அப்புறம் என்னப்பா எனக்கு ஒரு 2 வீக்ஸ் லீவு வேணும் போல, முடியல. போய் வருகிறேன் டோலர்களே. இனி இப்படிப்பட்ட படம் எதுவும் என்கிட்ட கேட்காதீங்கப்பா, முடியல. இதெல்லாம் பார்த்துப்புட்டு அந்த டிராமால இருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகுதுடா. அடுத்த தடவைலாம் கொஞ்சம் பார்த்து என்ன. சரி போறதே போறீங்க, கீழே பாருங்க நம்ம சோசியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்குது, போற போக்கெல்லாம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் இன்னொரு ரோஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.